இப்ப ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, இப்ப பாருங்க. சோ இதுதான் வந்து 1000 years. இது வந்து 1000 வருஷம். ஓகேங்களா? 1000 years. சோ இந்த ஒரு 1000 years பத்தி பிரதர் ரசல் அவங்க சொல்லும் போது பாருங்க என்ன சொல்றாருன்னா, இதுதான் வந்து டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், திரும்பி கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்றாரு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 3:19 வரக்கூடிய வசன பகுதிகள். இப்போ வால்யூம்ல வந்து ஒரு பாயிண்ட் இங்க பிரதர் ரசல் சொல்றாரு. என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, பிஃபோர் இட்ஸ் க்ளோஸ் ஆல் tears shall have been wiped away. அப்படின்னா அந்த 1000 வருஷம் முடிவுல தான் அவர் என்ன பண்ண போறாருன்னா, கண்ணீர் யாவும் என்ன பண்ண போறாரு, துடைக்க போறாரு. அப்படின்னா 1000 வருஷத்துக்குள்ள என்ன இருக்கும், என்ன இருக்குங்க 1000 வருஷத்துக்குள்ள? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்க்கும்போது 1000 வருஷம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன ஒரு மனநிலைக்கு போயிடக்கூடாதுன்னா, 1000 years ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகமே என்ன ஆயிடும், ஏதனை போல மாறிடும் அப்படின்னு சொல்றதுதான் என்னங்க ஒரு மிகப்பெரிய தவறு. 1000 வருஷத்தோடைய முடிவுல என்ன ஆகும், ஏதனை போல இந்த பூமி என்ன ஆகுங்க மாறும். சோ அதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பிரதர் ரசல் எங்க சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு 1000 வருஷத்தோடைய முடிவுல தான் தேவன் என்ன பண்ண போறாரு, கண்ணீர் யாவையும் அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கும்போது துடைக்க போறாரு நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் நம்ம இங்க சுட்டி காமிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாருங்க இந்த sister, can you read this? Behind its boundary, beyond its boundary, it is the ages of to follow. பாருங்க இந்த ஒரு பவுண்டரி, அது ஒரு 1000 years என்னக்கூடிய பவுண்டரிக்குள்ள தான் எல்லாமே இருக்கும், தீமை இருக்கும், எல்லாமே இருக்கும், கண்ணீர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த 1000 years பவுண்டரி முடிஞ்சிட்டு பிறகு என்ன நடக்கும்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஒரு யுகம் எப்படி இருக்கும், யுகம் எப்படி இருக்கும், இந்த ஏஜஸ் ஆஃப் வாசிங்க. Neither sorrow nor crying, neither shall there be any more pain. The former things will have passed away. Revelation 21:4. God's revelations particularizing no further, and they will stop. சோ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு 1000 வருஷத்தோடைய 1000 years எண்ட்ல என்ன ஆகும்னு பார்க்கும்போது அது முழுவதுமா ஆசீர்வாதமா இருக்கும், ஏதனை போல முழுமையா மாறிடும். அங்க தீமை இருக்காது, கண்ணீர் இருக்காது, கஷ்டம் இருக்காது. எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பரிபூர்ண நிலைக்கு வந்துருவாங்க. இந்த ஒரு கண்ணோட்டத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தேவன் நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த தெய்வீக திட்டம் அதோட ஸ்டாப் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதுக்கு மேல தேவன் என்ன செய்வார் என்னக்கூடிய விஷயத்த வெளிப்படுத்தல. 1000 years எண்டுல என்ன ஆகும், எல்லா ஆசீர்வாதமும் நடக்கும். அப்படின்னா 1000 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும், 1000 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும்னு பார்க்கும்போது அங்க தீமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். அதே போல அந்த தீமையை எடுத்து போடுற விஷயமும் அங்கதான் இருக்கும். தீமை யாருன்னா செய்ய முயற்சி பண்ணா அங்க ஒரு விசாரணை அங்கதான் இருக்கும். அந்த ஒரு பாவ சாபத்தை எடுத்து போடுற ப்ராசஸ் அங்கதான் இருக்கும். எப்படின்னு பார்க்கும்போது 1000 years நம்ம சொல்ல போனா ஒரு ஆபரேஷன் நடக்கும். பேஷண்டோடைய பல்ஸை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு வேலை தான், பேஷண்டோட நோயை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு வேலை தான் 1000 years. ஒன்ஸ் அது ஆயிட்டு பிறகு மனுக்குள்ள எப்படி ஆயிடுவாங்க, இந்த உலகம் எப்படி ஆயிடும்னு பார்க்கும்போது ஏதனை போல மாறிடும். சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே தேவனுடைய தெய்வீக திட்டத்துடைய மேலோட்டம். We have only glanced at the merry output of this plan of the ages. வெறும் மேலோட்டம் மாத்திரம் தான்
நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்டடியில நம்ம பார்த்திருக்கிறோம். சரி, அதை தொடர்ந்து நம்ம உள்ளுக்குள்ள, அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப விசேஷமாக வெறும் பிதாக்களோட யுகம், முற்பிதாக்களோட யுகம், யூத யுகம், சுவிசேஷ யுகம் தான் பேசியிருக்கிறாரு. 1000 வருஷம் அரசாட்சி. இந்த யுகத்துக்கு மத்தியில பிணையக்கூடிய இன்னொரு யுகம் இருக்கு. என்னங்க அது? அறுவடையின் காலம். அந்த அறுவடையின் காலத்தை பத்தி என்ன பண்ணல, இந்த ஒரு வகுப்புல பேசல. அதுதான் ரசல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, இது ஒரு மேலோட்டமான ஒரு பிக்சர் தான் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு வெளித்தோற்றமாக ஒரு ஹை லெவல் அப்டேட் தான். இதே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டான ஹார்மனி இருக்கு. இன்னும் நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனோட தெய்வீக திட்டம் இன்னும் எப்படி இருக்குங்க, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். This plan is progressive one. அப்படின்னா இது கடந்து போயினே இருக்கும், வெளிப்பட்டுனே இருக்கும். அப்படின்னா அன்ஃபோல்டிங், டெவலப் ஆயினே இருக்கும். ஒரு யுகம் தாண்டிச்சுன்னா இன்னொரு யுகம் வரும், ஒரு யுகம் தாண்டிச்சுன்னா இன்னொரு யுகம் வரும். இது என்ன ஆகும்னு பார்க்கும்போது கடந்து போயினே இருக்கும். தேவனோட சித்தம் நிறைவேறி கொண்டு போயினே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு வார்த்தைகளை நீங்க வாசிங்க. Not one of those great periods is an hour too long or too short for the accomplishment for its object. பாருங்க, இப்போ ஒவ்வொரு யுகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு யுகம் ரொம்ப நீளமாகவும் ஒரு யுகம் ரொம்ப சுருக்கமாகவும் இருக்காது. தேவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்க்கும்போது அந்தந்த யுகத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சரியான காலம், சரியான நேரம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிளான் அண்ட் பர்பஸ், எதுக்கு அந்த யுகம் அவர் வச்சிருக்கிறாரு, அதை அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நியர்த்தியா நிறைவேற்றுறாரு. God is a wise economist of both time and means. தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஞானமும் சரி, அவர் செலவெடுக்கிற விஷயமும் சரி, எல்லாம் அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது ரொம்பவே தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட இன்ஃபைனட் பவர் இருக்கு. தேவன் கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கும், அளவிடக்கூடிய சக்தி இருக்கு, அளவிடக்கூடிய வல்லமை இருக்கு. அது எல்லாமே அவர் என்ன பண்ணல, பிரயோகப்படுத்தல. அவருக்கு தெரியும் எவ்வளவு பயன்படுத்தினா அது சரியாக விதத்துல நிறைவேறும். சகோதர சகோதரிகளே, அதே போலத்தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இப்ப இருக்கக்கூடிய தீமைய தேவன் எப்படி நன்மையா மாத்துவார் என்னக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கும்போது வாசிங்க. All things evil as well as good under the divine supervision and overruling are working together for the accomplishment of his will. பாருங்க, எல்லா தீமையும் தேவனுடைய மேல் பார்வையில இருக்கு. அது அப்படியே அவர் என்ன பண்ணுவாரு, நன்மையாக அவருடைய சித்தத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது செய்யறதா நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பாருங்க, இது ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கிறோம்னா, இந்த ஒரு விஷயம்தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சத்தியம். ஒருவேளை நம்மளுடைய நம்பிக்கை எது மேல நிக்குதுன்னு பார்க்கும்போது இப்ப நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வரிகள் மேல நிக்குது. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள். சோ அதனால சகோதர சகோதரிகளே, இதை நம்ம ரொம்பவே உற்று பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது உணரணும். தமிழ்ல வால்யூம் வச்சுன்னு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்க தயவு செய்து ஒவ்வொரு லைனும் நீங்க என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இங்கிலீஷ்ல சொல்ற காரணம் என்னன்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல இன்னும் அதோடைய அழுத்தம் ஜாஸ்தி இருக்கு. நீங்க தமிழ்ல நம்மளுடைய மொழியில இருக்கிறதுனால நீங்க ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, அதை மார்க் பண்ணுங்க. இது ரொம்பவே என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது முக்கியமான சத்தியங்கள். இந்த பாயிண்ட் சகோதரர் ரசல் சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய ஜனங்கள், இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் இதை புரிஞ்சுக்க முடியல, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அன்இன்ஸ்ட்ரக்டட், சரியான விதத்துல அவங்க கற்பிக்கப்படல, சொல்லி கொடுக்கல. அன்டிசிப்ளின்டு மைண்ட்,
அன்டிசிப்ளின்டு என்ன அர்த்தங்க? சீரு இல்லாத ஒரு மனநிலை. ஒண்ணு சரியா சொல்லி கொடுக்கல ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மனசு எப்படி இல்ல, ஒரு சீர் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறதுனாலதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு குழப்பமா இருக்கு. இப்ப ரசல் அவங்க சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மிஷினரி போல இருக்கும் பாருங்க. ஒரு மிஷின் எடுத்துக்குன்னா எவ்வளவோ பார்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? ஒரு மிஷின் எடுத்துக்குன்னா இப்ப பாருங்க, ஒரு மிஷின் காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிஷின் காமிக்கிறேன். பாருங்க, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாருங்க இந்த ஹெலிகாப்டர் பாருங்க. இந்த ஹெலிகாப்டருக்குள்ள வந்து பாருங்க எவ்வளோ இருக்கு, எவ்வளோ கியர்ஸ் இருக்கு, எவ்வளோ மிஷின் உள்ள இருக்கு பாருங்க. இப்ப நீங்க கேட்கலாம், நான் ஏன் இந்த ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன்னு. ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாத வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம காமிக்க மாட்டோம். இவ்வளோ மிஷினரிகள் உள்ள இருந்தா தான் ஹெலிகாப்டர் என்னக்கூடிய விஷயம் என்ன ஆகும், பறக்கும். இப்ப பாக்குறவங்க எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டம் புரியாதவங்க இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது, என்ன இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு, இது என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே, இது என்னால தெரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் பிரதர் ரசல் இங்க சொல்ல வராரு. யாருன்னா சரியா வந்து தேவனுடைய தெய்வீக திட்டம் புரியாதவங்க இதை பார்த்தாங்கன்னு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு குழப்பமா தான் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஒருவேளை இப்போ வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை பார்ப்பா, நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வாதமான காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், ஆசீர்வாதமான காலகட்டத்துல இருக்கிறோம்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மள என்னப்பா பேசுறீங்க, எங்க பார்த்தாலும் அராஜகம் இருக்கு, எங்க பார்த்தாலும் கஷ்டம் இருக்கு, எங்க பார்த்தாலும் நஷ்டம் இருக்கு, எல்லா இடத்துலயும் குழப்பம் இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, இதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம சகோதரர்கள் கேட்டாலே, ஏன் பிரதர் இப்போ இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன, பாயிண்ட் என்ன, சரியா அவங்க வந்து கற்பிக்கப்படல, சரியா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படல. பாருங்க இந்த இடத்துல ரசல் சொல்றாங்க, to its immature and untutored mind. immature-னா அவங்க அத முதிர்ச்சிக்குள்ள இல்ல. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, untutored. ஒருத்தர் உக்காந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு யாருமே என்ன பண்ணலைங்க, சரியா எடுத்து சொல்லாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. பாத்தீங்களா? இப்ப மன பக்குவம் இல்லாத ஒரு ஜனங்க ஒரு மிஷன் பார்த்தா எப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரி குழப்பமா தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ கியர்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ அந்த பார்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, வால்யூம் ஸ்டடியில ரசல் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இப்படி இருக்கக்கூடிய மிஷினை இப்படி காமிக்கிறார். ரெண்டே ரெண்டு மிஷின் பாருங்க, இது எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னா, இதே உதாரணம் தான் ரசல் கொடுக்குறாரு. ஒரு மிஷின்ல வந்து 2 வீல், அது என்ன ஆகும்னு பார்க்கும்போது சுத்தணும். அப்படி 2 வீல் சுத்தும் போது தான் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது அந்த ஒரு சக்கரம் மூவ் ஆகும். அதே போலதான் சகோதர சகோதரிகளே, இப்படி சுத்துது பாத்தீங்களா, இது இப்போ ஓடுகிற இந்த உலகத்தின் ராஜ்யம் அழிவு நோக்கி கொண்டு போகுது. இது ஒரு பக்கம் சுத்துது, இன்னொரு பக்கம் என்ன சுத்துதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடு அந்த நீதியின் ராஜ்யம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது உள்ள வருது. ஒரு ராஜ்யம் வெளியே போகுது, இன்னொரு ராஜ்யம் என்ன ஆகுதுங்க, உள்ள வருது. கியரோட எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு, ஒரு சக்கரத்தோடைய உதாரணம் கொடுக்கிறாரு. ஒரு சக்கரம் ஒரு திசையில போகுது, தப்பான திசையில போகுது, நல்லதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. ஏன்னா தப்பான திசையில போகும்போது தான் சரியான ஒரு திசையில இருந்து என்ன வரும், தேவனோட ராஜ்யம் வருது நம்ம பாக்குறோம். சகோதர சகோதரிகளே, இந்த உதாரணத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை எங்கன்னா தீமை நடக்குதா, எங்கன்னா வந்து இந்த 1000 வருஷத்து அரசாட்சியோட எந்த எவிடன்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியலையா, அதுதான் கரெக்டான எவிடன்ஸ். தீமையோட உச்சக்கட்டம் இருக்கா அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தீமையோட ராஜ்யம் உருண்டி ஓடுது, தேவனோட ராஜ்யம் உள்ள வந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே புரிஞ்சுக்கொள்ளணும்.
Sister, can you read this? Just a moment. From here. It is too immature and untutored mind. It is incompressible, and the opposite motions of its wheels and bells are but confusion. But maturity and investigation will show that the seeing confusion is beautiful harmony, working good results. The mission, however, was truly a success before the child its operation. இப்ப பாருங்க, இப்ப ஒரு சின்ன குழந்தை கிட்ட அவ்வளவு பெரிய ஹெலிகாப்டர் இதுக்குள்ள அப்படிதான் இருக்கும்பா, ஓடுதானா புரிஞ்சுக்கோமா? இப்ப தண்ணியா பிரிச்சு காமிக்கும் போது அவங்களால என்ன பண்ணுது புரிஞ்சுக்க முடியும். அதே போலத்தான் தேவனோட தெய்வீக திட்டம் கூட. வாசிங்க, ப்ளீஸ் கண்டினியூ. So while God's plan is and has been for ages in successful operation, man has been receiving the necessary discipline, not only to enable him to understand its integrate workings, but also to experience its blessed results. சகோதர சகோதரிகளே, பார்க்கும்போது தேவனோட ராஜ்யம் கூட அப்படித்தான், தேவனுடைய திட்டம் கூட அப்படித்தான். எப்படின்னா, கண்டிப்பா மனுஷர்கள் என்ன பண்ணிப்பாங்க, அத புரிஞ்சுப்பாங்க. நம்ம பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ் முதலாம் வால்யூம் நம்ம தியானிக்கும் போது படிக்கும் போது என்ன நம்ம மனசுக்கு வருதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டம் அதோடைய முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்துக்குள்ள எல்லா ஜனங்களும் என்ன இருக்கிறாங்க, அதுக்குள்ள இருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்க்கும்போது ஒரு யுகத்துக்கும் இன்னொரு யுக கனெக்ஷன். அதாவது தேவனுடைய திட்டம் பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாரு. இது எல்லாமே எப்படி சேருதுன்னு பார்க்கும்போது அவருடைய வார்த்தையிலிருந்து தான். அந்த வார்த்தையை நம்ம சரியான விதத்துல பிரிச்சு பகுத்து ஆராயும் போது தான் அந்த ஒரு லிங்க் என்ன ஆகுங்க கிடைக்கும். ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் என்ன இருக்கும், ஜோடி இருக்கும், அதுல தொடர்பு இருக்கும். அதை நம்ம ஒரு லிங்க் போட போட போடத்தான் தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுமையா என்ன ஆகுன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரி, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ யுகங்கள் பத்தி நம்ம நிறைய காரியங்கள் தியானிச்சோம். உலகங்கள் குறித்து தியானிச்சோம், யுகங்கள் குறித்து தியானிச்சோம். இப்போ அந்த யுகங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு யுகத்துக்கு இன்னொரு யுகம் ஒன்னா இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இல்ல. உதாரணத்துக்கு யூத யுகத்துல இருக்கக்கூடிய சட்ட திட்டம், யூத யுகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள், பலிகள் சுவிசேஷ யுகத்துக்கு பொருந்தோமா அப்படின்னு கேட்டா பொருந்தாது. சுவிசேஷ யுகத்துல ஏறெடுக்கக்கூடிய பலி, சுவிசேஷ யுகத்துல அந்த ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சிக்கு பொருந்தோமா, பொருந்தாது. அப்படின்னா தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்தந்த காலத்துக்கு என்ன தேவையோ, அவருடைய சித்தம் என்ன நிறைவேறுதோ அதுதான் அவர் சேர்த்து நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இப்போ இந்த நாள்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் இல்லையான்னு கேட்கும் போது கண்டிப்பா அது இல்லைங்க, அது கரெக்ட் இல்லை. ஏன்னா 1000 வருஷம் அரசாட்சி தான் முழு மனுக்குலம் கர்த்தர் இயேசுவும் உண்மையான தேவனாகிய பிதாவாகிய தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கான யுகம். இப்ப கிடையாது. இப்போ எதுக்கு மாத்திரத்தான் வாய்ப்புன்னு பார்க்கும்போது உண்மையான சபையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. இப்போ விட்டுட்டு 1000 வருஷம் அரசாட்சியில சபை சபை வகுப்பார் அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க செலக்ட் ஆவாங்கன்னு சொன்னா அது நியாயமா இருக்குமான்னு பார்க்கும்போது இருக்காது. சோ அந்தந்த காலத்துல தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நேர்த்தியா அவர் என்ன பண்றாரு, காலத்தை நடத்துறது நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு விஷயத்த நானே வாசிச்சுட்டு இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியை நம்ம நிறைவு கொண்டு வரலாம். பாருங்க, a similar mistake and a very common one is to suppose that God's kingdom is now established and ruling over the earth.
இந்த ஒரு பாயிண்ட வந்து படிக்கும் போது என்ன பிரதர் ரிசல்ட் சொல்ல வர்றாரு? இப்போ தேவனோட ராஜ்யம் ஸ்தாபிச்சிச்சு அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க அப்படின்னு இங்க இந்த இடத்துல சொல்றாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க சகோதர சகோதரிகளே. A similar mistake and a very common one is to suppose that the God's kingdom is now established and ruling over the earth, and that His will is now done among the nation. இந்த வரிய முழுமையா படிக்கும் போது அர்த்தம் மாறுது பாருங்க. I request brother to read this particular statement. And a very common one is to suppose that God's kingdom is now established and ruling over the earth, and that His will is now done among the nations. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கொஞ்ச காலத்துக்கு முன்பு தான் ரசல் இதை எழுதுறது கொஞ்ச காலம் முன்பு தான் ஒரு வகுப்பார் என்ன பண்ணிருக்கிறாங்க, தேவனோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு, அதுக்கு நாங்க தான் ஆளுகை செய்யறோம், இந்த உலகத்தையே நாங்க தான் ஆளுகை செய்யறோம்னு ஜனங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய வஞ்சனைக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பாத்தீங்களா போப்பு மார்க்கம், ஆன்டிகிரைஸ்ட் சிஸ்டம். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு சிங்காசனத்துல உக்காந்தி உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் நாங்க தான் என்ன பண்ண போறோம், ஆளுகை செய்ய போறோம்னு செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் பிரதர் ரசல் இங்க என்ன பண்றாரு, ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. சொல்லிட்டு பாருங்க என்ன ஒரு பாயிண்ட் வைக்கிறாருன்னு பார்க்கும்போது, எஸ்டாப்ளிஷ் நவ் மட்டும் இல்ல, அவரோட சித்தமா இந்த பூமியில என்ன இருக்கு செஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது இது போப்பு மார்க்கத்தை பத்தி பிரதர் ரசல் அவங்க குறிப்பிடுறாரு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, this is the manifestly far from the truth, for the kingdom of this world are supported and enriched through opposition, injustice and deceit to as a great an extent as the intelligence of the people will permit. Satan, the present evil world, must yet to be displaced, and these kingdoms now under his control must become of our Lord and of his anointed, when he shall take unto himself his great power and reign. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஜனங்களுடைய அந்த ஒரு புத்திசாலி தானத்தினால தான் இப்ப இருக்கக்கூடிய ராஜாக்கள், உலக தலைவர்கள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஜனங்களை ஏமாத்தி வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா இது அப்படியே இருக்காது. இது எங்க போகும், யார் கையில போகும்னு பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தர் இயேசுவோட கையில அது போகும்போது அது மிகப்பெரிய அளவுல அது மாறக்கூடியதா இருக்கு நம்ம பார்க்கணும். Can you read this please? Yes. நீங்க வாசிங்க. But the light now, due to the household of faith, we discerned that system and order which marked the stately steppings of our God through the ages past, and we are forcibly reminded of the beautiful lines of copper inspired by the living faith which trusted where it could not trace the Almighty Jehovah. By the light now due to the household of faith, which discern that the system and order will mark the stately stepping of our Lord through the ages past, and we are forcibly reminded of the beautiful lines of the copper inspired by the living faith which trusted where it could not trace the Almighty Jehovah. இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வெளிச்சம் யாருக்கு வந்திருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்திருக்கு. தேவனுடைய தலையிடுதல் யார் கையில வந்திருக்குன்னு பார்க்கும்போது இந்த பூமியில அவரோட தலையிடுதல் இருக்கு. ஸோ இதை குறித்தான ஒரு சின்ன பொயம் வந்து இருக்கு. இது நம்ம தமிழ்ல வாசிச்சுட்டு இந்த இன்னைக்கான வால்யூம் ஸ்டடி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது முடிச்சிடலாம். தமிழ்ல வாசிங்க. அவர் தமது தெய்வீக திட்டத்தை எளிமையாக விளங்க பண்ணுவார். தேவன் தமது அதிசயத்தக்க திட்டத்தினை நிறைவேற்ற மறைவான வழியில் செயலாற்றுகின்றார்.
அவர் தம் காலடிகளை சமுத்திரத்தில் பதித்து புயல்களின் மேல் அமர்த்தி பயனளிக்கின்றார். ஆழமான சுரங்கங்களுக்குள் அறியக்கூடாத வழியில் எப்பொழுதும் தோல்வியை காணாத நுட்பத்துடன் தம் பிரகாசமுள்ள திட்டங்களை பொக்கிஷமாக்கி தன்னிகரற்ற ராஜாவாக தம் சித்தத்தை நடப்பிக்கின்றார். பயபக்தி உள்ள பரிசுத்தவான்களே, புத்துணர்ச்சி அடையுங்கள். பேரு சத்தத்தை விலகவிக்கும் மேகங்கள், மாபெரும் இரக்கத்தினால் விளங்கப்படும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தரை உங்கள் அற்ப நிதானிப்புகளால் நிதானிக்காமல் அவரது கிருபையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவரது கடினமான வழிநடத்தலின் பின்னணியில் அவர் தம் புன்சிரிப்பை மறைத்திருக்கின்றார். அவரது தீர்மானங்கள் மறைக்கப்படாதிருந்தது. விரைவில் கனி கொடுக்கும். தளிர்க்க தொடங்கும் போது கசப்பாய் இருந்தாலும் பூ பூக்கும் போது நறுமணம் வீசும். குருட்டு அவிவிசுவாசம் நிச்சயம் தவறை பிறப்பிக்கும். அவரது கிரியைகள் ஆராய்வது வீண். தேவனை தன் சொந்த ஆலோசனைக்காரனாக்கினவனுக்கு அனைத்தையும் அவர் எளிமையாய் விளங்க பண்ணுவார். எனக்கு முன்பாய் இருக்கின்ற வழிகள் என்னால் அறிய முடியவில்லை. மகிழ்ச்சியோ அல்லது துக்கங்களையோ அது கொண்டு வரக்கூடும். வருங்காலத்தில் எத்தகைய மேகங்கள் இடை மறிக்குமோ, வழி ஓரத்தில் எந்த மலர்கள் துள்ளி மலருமோ. ஆனாலும் என் அருகில் பணியாயிருக்கிற ஒருவர் இருக்கிறார், பயனளிக்கிற ஒருவர் இருக்கிறார். செழுமையோ துயரமோ அது அசைந்தாலும் நான் செல்லும் வழியை அவர் அறிவார். இதுவே என் ஆறுதலும் ஊக்கமுமாம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கவிதையோட நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த நாளுக்கான பாடத்தை நாம் நிறைவு கொண்டு வரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் உலகமும் மற்றும் யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது 5வது பாடம் 5th ஸ்டடிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.